எந்த அளவுக்கு படிப்புக்கு நேரம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, இந்த பண்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வெளியே போய் பார்க்கணும். ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் ஒரு நாள் தங்கி இருந்து அவர்களோடு மதிய உணவு சாப்பிட்டு வர, ஒரு லெப்ரசி சென்டருக்கு போய் சாயந்தரம் அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீ காஃபி குடிச்சு சாப்பிட்டு வர, தந்தை தாய் இல்லாத குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போய் ஒரு சனி ஞாயிறு அவங்களோட. அண்ணாமலை என்ன தப்பா சொல்றாரு? அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இந்தியாவில் அதெல்லாம் செய்யக்கூடாது யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர்களாக மாறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. சரித்திரத்தை தெரியணும், கஷ்டப்படுறவங்களோட இருக்கணும், கஷ்டப்படுறவங்களோடு நேரம் செலவிட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த மனிதம் பிறக்கும். பாப்பா நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? அந்த பாப்பாவுடைய கேள்விக்கான பதில். ஹியூமனிட்டி எப்ப வரும் அப்படின்னாங்க, ஒரு சக மனிதனுடைய கண்ணீரை நம்முடைய கண்ணீராக பார்க்கும் பொழுது, ஒரு ஏழை தாயினுடைய பசியை நம்முடைய பசியாக பார்க்கும் பொழுது. எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டேன், என்னால் படிக்க முடியுது, எதுவுமே தெரியாத அப்பா அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைனால படிக்க முடியல, அதற்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற கேள்வி கேட்கும் பொழுது அந்த மனிதம் என்பது பிறக்கும். என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க எல்லாருக்கும், நீங்க விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ, 2035க்கு மேல 2047க்குள்ள உலகத்தினுடைய முதன்மை நாடாக இந்த நாடு மாறப்போகுது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. 11 ஆரம்பித்து 5க்கு வந்தாச்சு, 5வது 2028 3க்கு போயிடும். அமெரிக்கா ரொம்ப தூரத்தில் இருக்கு, பிடிச்சிருவோம். ஏன் நிலாவுக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க, போயிட்டு வந்துட்டோம்லங்க. இந்த நாட்டில் பாதி நேரம் முடியாது முடியாதுன்னு தான் பேசுறாங்க. நிலாவுக்கு, அதுவும் சவுத் போலுக்கு இதுவரை உலகத்தில் எந்த நாடுமே போனது கிடையாது. ஈக்குவேட்டர் போயிருக்காங்க, நிலாவினுடைய மத்திய பகுதிக்கு போயிருக்காங்க. நிலாவினுடைய மத்திய பகுதி போலுக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய, 2 போலுக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய பகுதி. ஆனா சவுத் போலுக்கு எந்த நாடும் போறதை பத்தி யோசிக்கணும், அதுக்கே போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சூரியன் நோக்கி போக முடியாதுன்னு சொல்றாங்க. நம்முடைய ஆதித்யா சூரியன் பக்கத்தில் நின்று இருக்கு, பாத்தீங்களா பேப்பர்லாம். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை முடியாது என்கின்ற வார்த்தைக்கு இந்த நாட்டில் மரியாதை கிடையாது. முடியும் என்று சொல்லுகின்ற மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த நாட்டில் மரியாதை. இத்தனை காலமா முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி நம்ம நாட்டில் வண்டி ஓட்டிட்டோம். இனி முடியும் என்கின்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தினுடைய முதன்மை நாடாக வர முடியும், அமெரிக்காவை எட்டி பிடிக்க முடியும், பணக்கார நாடாக மாற முடியும். நீங்கள் எல்லாம் மனசு வைத்து இந்த நாட்டை பண்பான ஒரு நாட்டா மாற்றும். கடைசியா ஒரே நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஏன் ஆண்கள்கிட்ட சொல்ல? ஏன் நாம குறிப்பிட்ட இந்த காலேஜுக்கு வந்தோம், 3000 குழந்தைகிட்ட பேசணும்னு வந்திருக்கோம்னா, பெண்களுக்கு இயற்கையாகவே கருணை இருக்கும், பெண்களுக்கு இயற்கையாகவே எம்பத்தி இருக்கும், பெண்களுக்கு இயற்கையாகவே சகிப்புத்தன்மை இருக்கும். ஒரு மனிதம் வர வேண்டும் என்றால் அந்த 3 இருக்கணும். கருணை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். உங்ககிட்ட இருக்கு. அதனால் நீங்க ஆரம்பிங்க அந்த மாற்றத்திற்கான விதை. உள்ளூரில் இருக்கக்கூடிய சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள், முன்னாள் தலைவர்கள், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னம் அதியமான் அப்படின்னு வச்சிருக்கிறேன். அதியமான்ல எத்தனையோ மன்னர்கள் இருந்தாங்க. அதியமான் மன்னர் ஒருத்தரா பல பேருங்களா? அதியமான் ஒரு மன்னரா பல மன்னருங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதியமான்னா ஒரு மன்னர்? எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதியமான்னா பல மன்னர்? எத்தனை பேர் 2 பக்கம் இல்ல? அதியமான் பல மன்னர்கள் இருந்தார். ஆனா அவ்வை பாட்டிக்கு நெல்லிக்கனி கொடுத்த மன்னன் நெடுமானஞ்சி. அதியமான் பரம்பரையிலே வந்த ஒரு மன்னன் தான் நெல்லிக்காய் கொடுத்தார், அதியமான் மன்னன் கொடுக்கல.